கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனர்லி அப்போ மினிஸ்டர் சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே 3 மணிக்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் நாம் ஒரு பகுதியை தியானிப்போம். ஏசாயா 44 அதிகாரம் 21, 22 ஆகிய வசனங்கள். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என்னிடத்தில் திரும்பு. கர்த்தரை விட்டு தள்ளி போனாலே உலகத்துக்குள்ளே 1000 காரியம் இருக்கு. டெய்லி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ மிஸ்டேக் இருக்கு. என்னிடத்தில் திரும்பு என்கிறார். நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நம்மளை மறக்கவே மாட்டார். அவர் நம்மளை உருவாக்கியிருக்கார். இன்றும் பிதானோட வலது பரிசுதல் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. மனுஷன் சொல்லிடுவான், எப்பா நீ கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்ட, அவ்வளோதான் அப்படிம்பாங்க. ஆனால் தேவன் சொல்றார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உன்னை நான் உருவாக்குனேன். அவர் நம்மளை உருவாக்குன தேவன். நம்ம அந்த பூமியில் எப்படி வாழ்கிறோம் அவருக்கு தெரியும். நம்மள்ட்ட எத்தனை குறை இருக்கு அவருக்கு தெரியும். நம்ம எந்த இடத்துல விழுந்து போயிருக்கோம் அவருக்கு தெரியும். நம்மளை தூக்கி எடுக்க அவருக்கு தெரியும். நம்மளை உருவாக்குன தேவனுக்கு தெரியும். நமக்காக ஜீவனை தந்திருக்க அவருக்கு தெரியும். நமக்கு பரிசுத்தாவி தந்திருக்கிற அவருக்கு தெரியும். நமக்கு கிருபை தர அவருக்கு தெரியும். நமக்கு சமாதானத்தை தர அவருக்கு தெரியும். நம்ம வாழ்க்கையில் என்னென்ன குறை இருக்கு எல்லாம் அவருக்கு தெரியும். நிறைவான ஆவியான வரும்போது எல்லா குறைகளெல்லாம் நீங்கி போகும். அவரை நம்ம கூப்பிடுவோம். நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நம்மளை எப்படிலாம் மீட்டெடுத்தாரு, நம்மளை எப்படிலாம் உருவாக்குனாரு, எப்படிலாம் நம்ம நாள்தோறும் பாதுகாக்கிறார். இவைகளை நினைச்சு பாருப்பா. பிறந்த நாள்லேருந்து இந்த நிமிஷம் வரைய எப்படிலாம் உன்னை நான் வழி நடத்தி கொண்டு வரேன், உன்னை பாதுகாக்கிறேன், உன்னை தூக்கி சுமக்கிறேன். எத்தனை நேரத்தில் நம்ம எவ்வளோ உபத்திரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டுருப்போம். அதையெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணும். கொரோனா நேரத்தில் எத்தனையோ தேசத்துல ஜெபம் பண்ணாங்க. இந்த நிமிஷம் வரை ஜீவனை தந்திருக்காரு. ஜீவனை தந்த தேவனுக்கு நம்ம சாட்சியா இருப்போம். அவ்வளவுதான். நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. வாக்குத்தத்தம் பண்ணிட்டார். நீ என்னால் மறக்கப்படுவதில்லைப்பா, நான் தான் உன்னை உருவாக்கியிருக்கேன் அப்படின்ட்டு. இப்படிலாம் சொல்றாரு. உன் மீறல்களை மேகத்தை போல. கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவம் 1000 பாவம் இருக்கு. எத்தனையோ காரியங்கள் நம்ம சொல்லலாம். கடைசி காலத்துல செல்போன்ல மூழ்கி இருக்கிறாங்க. இன்னுமா டிவியில் படம் பார்க்குற நாடகம் பார்க்க எத்தனையோ குடும்பத்தில் கோடிக்கணக்கான ஜனங்கள் செல்ஃபோன் இல்லை, டிவி இல்லை, லேப்டாப் இல்லை, டேபு இல்லைன்னா வேற வெப்சைட் போய் வேற எங்கேயாவது போய் தேவையில்லாமல் நேரத்தை வேஸ்ட் பண்ணி உள்ள லாக்கில் கிடப்பாங்க. உன் மீறுதல்களை மேகத்தை போல அகற்றி விட்டேன், உன் பாவத்தெல்லாம் நான் அகற்றி விட்டேன் அப்படிங்கிறாரு. ஆனால் என்னிடத்தில் திரும்ப சொல்றாரு, உன் பாவங்களை கார்மேகத்தை போல அகற்றி விட்டேன். என்னிடத்தில் திரும்பு. அவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, என்னிடத்தில் திரும்பு, என்கிட்ட வந்திருப்பா அப்படிங்கிறார். உன்னை நான் மீட்டு கொண்டேன். அவர் நம்மளை மீட்டு கொண்டேன் அப்படிங்கிறார். நம்ம எந்த சூழ்நிலை விழுந்து போய் இடந்தோமோ அந்த செகண்ட் நம்மளை தூக்கி எடுத்துருவார். ஆனால் நம்ம அவர்கிட்ட மனம் திரும்பணும். அவ்வளோதான். இன்னைக்கு செய்தி அவ்வளோதான். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நான் உன்னை உருவாக்கினேன். அவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிப்போம், தாழ்த்துவோம், கண்ணீரோடு ஜெபிப்போம். நம்ம குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போன எந்த காரியமும் தான் சரி, எல்லாவற்றையும் கர்த்தர் சொல்கிறார், உன் பாவங்களை கார்மேகத்தை போல நான் அகற்றி விட்டுட்டேன்ப்பா, என்னிடத்துல திரும்பு, நான் உன்னை மீட்டு கொண்டேன். அவ்வளோதான். அதனால புதிய நாளில் இன்னைக்கு உள்ள செய்து வாக்குத்தத்தம் இதனோட சமூகத்திலே தாழ்த்தி கேளுங்க. உங்கள் குடும்பத்தில் எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் மாற்றி தருவார். நம்மளை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிப்பார். புதிய நாளுக்காக கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகவப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் சொல்லும் ராஜா. புதிய நாளுக்கான கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தர் எங்க கூட இருக்க வேண்டும். இந்த நாளைக்கான கிருபைக்காக நன்றி. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். புதிய நாளிலும் ஜெப அபிஷேகம் தாங்க ராஜா, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க ராஜா, துதிக்கிற அபிஷேகம் தாங்க, பரிசுத்தம் நிரப்புங்க, அக்னி அபிஷேகம் நிரப்புங்க, புது எண்ணெயால் அபிஷேகம், காண்டாமிருத்தது விழுந்தாங்க ராஜா. கழுகளை போல செட்டில் வைத்து எழுத வேண்டும். அதிகாலையில் காத்திருக்க வேண்டும். உங்களுடைய சமூகத்தில் காத்திருந்து அப்பா புது கிருபை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க அப்பா. புது விலனை தாங்க ராஜா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கறந்துட்டு ஆசிரிங்க. மகிமை ஆவியான மேலே தங்கிருங்கப்பா. துதியின் அபிஷேகம் நிரப்புங்க, ரட்சிப்பின் வஸ்திரம் தாங்க ராஜா, நீதியின் சால்வை தாங்க ராஜா.
கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உணவு என்ற சகல விதமான ஆசீர்வாதங்களால் உங்கள் பிள்ளைகளை நிரப்பி ஆசிரியங்க. யாரெல்லாம் தாழ்த்தணும் எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். எத்தனையோ தேசத்துல இணைந்திருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையில என்னென்ன தேவை இருக்கு தேவன் அறிவிங்க. எல்லா தடைகளும் நீக்கி எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. காலவெளியில போட் தொழில் பண்றாங்க, விசைப்படகு, நாட்டு படகு, இன்னுமாக வாட்ச்மேன் ஜெபிரான், செக்ரட்டரி ஜெபிரான், போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிரான், ஆர்மியில் ஜெபிரான், அதிகாரிகள் ஜெபிரான், தலைவர் ஜெபிரான், எல்லா குடும்பத்தையும் இன்னுமாக டீச்சர் ஜெபிராங்க, பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ராவலிங்கில் இருக்காங்க, ட்ரெயினில் போகிறாங்க, ஃப்ளைட்டில் போயிருக்காங்க. எல்லா குடும்பத்துக்கும் ஒரு பாதுகாப்பு. விவசாயம் பார்க்குறாங்க, வியாபாரம் பார்க்குறாங்க, கம்பெனி வச்சுருக்காங்க, சிறுதொழில். இன்னுமா கால வேளையில் எத்தனையோ குடும்பத்தில் கஷ்டப்பட்டு அப்பா வேலைக்கு போகிறாங்க வாட்ச்மேன். எத்தனையோ குடும்பத்தில் அப்பா அதிகால வேளையில் நிறைய குடும்பத்தில் ரொம்ப தூரம் போகிறாங்க. எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும். உங்கள் பிள்ளைகளுக்கு பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. கரம் தொட்டு ஆசீர்வதிங்க. அவங்களுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்க. அவங்களுடைய அப்பத்தின் தண்ணி ஆசீர்வதிங்க. எல்லா குறைகள் குற்றம் எல்லாத்தையும் மன்னித்து ஆசீர்வதிங்க. சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்கிங்க ராஜா. கல்வாரி அன்பினால் நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கிருபையின் வரலாறு நிரப்புங்க, ஞான வரலாறு நிரப்புங்க, தீர்க்க தரிசனம் வரலாறு நிரப்புங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தாழ்த்தணும் ஆவிக்குரிய 9 வரலாறு, ஆவிக்குரிய 9 கனிகள் எல்லாம் நிரப்புங்கப்பா. இந்த நாளிலும் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. திருமண நாள் கொண்டாடுறாங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஜீவனை தர தேவன் நீங்க மட்டும்தான்ப்பா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. உங்க பிள்ளைகளை கர்த்தர் கூட 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. காலவேளையில் ஜெபிக்கிறாங்க, இச்சை மேற்கொள்ள கிருபை தாங்க. சுயம் சாகட்டும், 4 வார்த்தை சாகட்டும், ஜென்ம கிரிகளை விட்டுருப்பா. பிதாவின் சுத்தம் செய்ய அப்ப எங்களை தாழ்த்திரும். பரிசுத்தமா வாழ, தீமையான கருத்து வெறுத்து நன்மை செய்ய, எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க, எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செலுத்த, எல்லாவற்றிற்காக இடைவிடாமல் ஜெபிக்கிறது கிருபை செய்ய. நன்மை செய்ய, தான தர்மம் செய்ய, அப்பா நற்கிரியை செய்ய எங்களை தாழ்த்தப்படுகிறோம். உமக்கு பிரியமானபடி வாழ எங்களை தாழ்த்தப்படும். உத்தமமாய் வாழ, உத்தமமாய் பின்பற்ற, உத்தம இதயத்தோடு பின்பற்ற எங்களுக்கு அந்த கிருபை தாங்கப்பா. கர்த்தருக்கு பயந்து, தீமையான கருத்து வெறுத்து நன்மை செய்ய எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கூட ஆசீர்வதிங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அவசர சிகிச்சை இருக்காங்க, ஐசியூவில் இருக்காங்க, எத்தனையோ குடும்பத்தை ஜெபிக்கிறாங்க. எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கூட இருந்து பரிபூரணமான சுகம் தந்து தீர்க்காயுசு தந்து 1000 தலைமுறைக்கு அப்பா உங்க பிள்ளைகள் சாட்சி சொல்லணும். கர்த்தரை மீட்டெடுத்தாரு, என் பலவீனத்தை, என் படுக்கை எல்லாம் மாற்றி போட்டார், எனக்கு பரிபூர்ணமான சுகம் தீர்க்காயுசு சாட்சி சொல்லணும். அந்த கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தை ஒவ்வொரு குடும்பத்திலையும் பரிபூர்ணமான சுகம், பரிபூர்ணமான தீர்க்காயுசு பெற்றுக்கொள்ளுப்பா. எல்லா குடும்பத்தையும் பலவீனத்தெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. கற்பத்துணியா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க, தாயும் பிள்ளையும் ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றி, நன்றி, நன்றி. டெலிவரி கொடுக்குறாங்க, பரம வைத்திய கூட நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. திருமண தேவைக்கு ஜெபிக்கிற எல்லா தடைகளும் நீக்கி ஆசீர்வதிங்க. ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் பல காரியங்கள்ல கண்ணீர் வாழ்க்கையா இருக்கு. கண்ணீரை தொடங்கி டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை இருக்கு, எல்லாவற்றையும் மாற்றித்தாங்க. மாந்திரிக்கிரிய, பிள்ளி சும், ஏவல் சில குடும்பத்துல, விபச்சார அடிமை சில குடும்பத்துல, அப்பா கள்ள தொடர்பு எந்தெந்த குடும்பத்துல பாதிக்கப்படும் எல்லா செத்த கிரிகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டெரிக்க வேண்டும். தேவனர்லயே அப்போ மினிஸ்டர் மூலியமா யாரெல்லாம் நினைக்கணும் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கறந்துட்டு ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்பட வேண்டும். வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, கவர்மெண்ட் வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, டிரான்ஸ்ஃபருக்காக ஜெபிக்கிறாங்க, விசாவுக்காக ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. வீடு கட்ட வேண்டும் என்று ஆசைப்படுறாங்க, கர்த்தர் கூட இருந்து எல்லா தடையெல்லாம் நீக்கி கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிங்க. விசேஷமாக இந்த நாளிலும் மிஷினரி மாதிரி யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்க அந்த குடும்பத்துக்கு சகலமான பாதுகாப்பு தாங்க. கடன் பிரச்சனை இருக்காங்கப்பா, போராடி ஜெபிக்கிறாங்க, அந்த கடனுக்கு ஒரு முடிவு தாங்க. இன்னைக்கு தேதியில என்னென்ன பணம் தேவை இருக்கோ எல்லா தேவையிலெல்லாம் கர்த்தர் கூட சந்திங்க. கர்த்தருடைய நாம மட்டுமே விடட்டும். சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோருடைய எல்லா குடும்பத்தையும் இயேசு கிறிஸ்து ராஜானுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கும். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். துதிகன மகிமை எல்லாமும் ஒருங்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையாக கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தத்தின் ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க. 9363064181 நம்பருக்கு உண்டா நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களை ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துவாங்க. God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.